அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி காரைக்குடி மாநகராட்சியினுடைய என்ட்ரன்ஸு, கோவிலூர் நுழையுமிடம். பாதரக்குடியிலிருந்து வருகிற சந்திப்பு, அங்கே கோவிலூர்லேருந்து வரக்கூடிய சந்திப்பு, இங்கே அப்படியே திருச்சி பைபாஸ், இந்த பக்கம் ராமேஸ்வரம். இந்த 4 முனைகளும் சந்திக்கிற இந்த இடத்துல ஒரு நாளைக்கு சராசரியாக நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லுது. இந்த இடத்துல 4 வே போட்டிருக்காங்க. மதுரை மேலூர் 4 வேயை லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு பெரிய நெடுஞ்சாலை திட்ட பணியில் எத்தனையோ கோடி ஒதுக்கி இருக்கிற பொழுது இந்த 4 முனை சந்திக்கிற இடத்துல ஒரு மேம்பாலம் அமைக்கலை. சம்பந்தம் இல்லாமல் பல இடங்களில் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அடுத்த இன்னும் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் மானகிரி சந்திப்பு இருக்கும், அங்கேயும் மேம்பாலம் அமைக்கலை. அடுத்த 1 கிலோமீட்டரில் இந்த பக்கம் செல்லப்பன் ஸ்கூலுக்கிட்ட ஒரு சந்திப்பு இருக்குது, அங்கேயும் மேம்பாலம் அமைக்கலை. குறிப்பாக அங்கே கூட வேண்டியதில்லை, இந்த இடத்துல கட்டாயமாக மேம்பாலம் வேணும். இதை உடனடியாக அந்த தேசிய நெடுஞ்சாலை துறை, அந்த திட்ட அலுவலர், ப்ராஜெக்ட் டைரக்டர் இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு மேம்பாலம் அமைக்கிற பணியை முடுக்கி விடணும். இது ஏன்னா இதனால் விபத்துக்கள் நிறைய நடக்குது. அதை உடனடியாக அவர் செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் மத்திய அரசு வழக்கறிஞராக முருகேசன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீ பாருங்கள், அந்த வேகத்தை பாருங்கள். வாகனங்கள் அங்கே வேன் வேகமாக வருது, இவர் நிற்க முடியல, இங்கே 2 வீலர் போகுது. அப்படியே அந்த இடத்துல அவ்வளோ பேரும் அவசர கதியில் வேறு பயணம் பண்ணுறாங்க. அதனால் அதை கட்டாயமாக உடனடியாக கவனத்தில் கொண்டு செய்யணும். இது சம்மந்தமாக நான் புகாரும் எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கேன். பாதுகாப்பு கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை